ஒரு முக்கியமானது. கோழை மனப்பான்மை நமக்கு என்ன இருக்கு? கவர்டு ஆட்டிடியூட் இருக்கு. கவர்டு ஆட்டிடியூட்னா பயந்து இருக்கிறது, கோழைத்தனமா இருக்கிறது, நீதி அநீதி நடந்தாலும் கேட்காமல் இருக்கிறது. அது பேர் என்ன சொல்லுவாங்க? கோழைத்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தப்பு. அது தேவன் விரும்புவதில்லை. கோழையாக விரும்புவதில்லை. அந்த பராக்கிரமசாலியை என்று யாரை பார்த்து சொல்றார் தெரியுமா? கிதியோனை பார்த்து சொல்றார். கிதியோன் என்ன பண்றார்? அந்த இடத்துல தான் அறுத்த அந்த கோதுமை மணிகளை திராட்சை ரசம் பிழிகிற ஒரு ஃபேக்டரி இருக்கும், அங்க அவர் என்ன பண்றாரு? அங்க அதை சரிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். சரியா? மீதியானியர்கள் என்ன பண்றாங்க? 7 ஆண்டுகள் இவர்களை கொடுமைப்படுத்துறாங்க. இப்ப எங்க போய் தங்குறாங்க? குகைகளில் தங்குகிறார்கள், வேதனை தங்க. அப்போ இவர் ஒரு கோழியாக ஒரு அறையிலே உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய குடும்பத்திற்காக அந்த கோதுமை மணிகளை சரிப்படுத்தும் போது கர்த்தர் காணப்படுகிறார். நல்லா ஞாபகம் சொல்லுங்க. அந்த இடத்துல காணப்பட்டது தூதனானவர். தூதனானவர் யார்? இயேசு கிறிஸ்து காணப்பட்டார். இயேசு கிறிஸ்து தான் கிதியோனை பார்த்து என்ன சொல்றார்? பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இன்றைக்கு கூட தேவஜனமே, இன்றைக்கு நீங்க கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்ற ஒரு சத்தியத்தை மட்டுமே மனதில் ஆழமா பதித்து கொண்டு நீங்க போங்க. கோழைத்தனம் என்பது நல்லதல்ல, வாழ்க்கைக்கு தீமையானது, முக்கியமாக பெண் பிள்ளைகளுக்கு. இரண்டாவது, கிரிமினல் மனப்பான்மை கூட நமக்கு சரியானது. கிரிமினல் என்ன? கோழைக்கு முழுசா ஆப்போசிட். இதுவுமே ரெண்டுமே ராங் மெட்ரானம். இப்படி ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கோழைத்தனம், இன்னொரு பக்கம் பார்த்தா கிரிமினல் இருக்கு. ஆனா கர்த்தர் எப்படி வாழ சொல்றாரு? ரெண்டுக்கு இடைப்பட்டதுல அது என்ன? எப்படிப்பட்ட வாழ்க்கை அது? பயப்படாமல் தைரியமாக வாழ்வது. சோ கவர்ட் சி, கரேஜியஸ் அதுவும் சி தான், கிரிமினல் அதுவும் சி. சோ வாழ்க்கையில ட்ரிபிள் சி. அது ஒரு கோழைத்தனமான வாழ்க்கை இருக்கு, ஒன்று கிரிமினலா இருக்கு. இந்த தைரியத்திற்கும் கிரிமினலுக்கும் ஒரே ஒரு லைன் தான் வித்தியாசம் இருக்கு. அந்த லைனை தாண்டினீங்கன்னா நீங்க கிரிமினலா மாறிடுவீங்க. தைரியம் தான் அந்த லைன் ஒன்று இருக்கு. அதை தாண்டிட்டீங்கன்னா தைரியம் வீரம் என்னவா மாறிடும்? கிரிமினலா மாறிடும். தேவஜனம், இது ரெண்டுமே நமக்கு தேவையானது இல்லை. ஸோ இதுதான் ஒரு முக்கியமான செய்தி. ரிட்டன் நீங்க கேள்விப்பட்டீங்களா?